வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, MCC 2025க்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை பத்தி கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். MCC 2025 ஆல் இண்டியா கோட்டாவுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஷெட்யூல் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 4 ரவுண்டுக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆரம்ப டேட், முடிகிற டேட், கிளியர் டீடைல் கம்ப்ளீட்டா கொடுத்திருக்காங்க. நம்ம ஒவ்வொன்னா டீடைல்டா பார்க்கலாம். ரவுண்ட் 1 இது ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா 21 ஜூலை ஆரம்பிச்சு 8 ஆகஸ்ட் வரைக்கும் நடக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்கு ஓபன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 21 ஜூலை ஆரம்பிச்சு 28 ஜூலை வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணலாம். சாய்ஸ் ஃபில்லிங்கான டேட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 22 ஜூலைல இருந்து 28 ஜூலை வரைக்கும் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். நமக்கு ரிசல்ட் பாருங்க 31 ஜூலைல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. சோ ரிசல்ட் கிடைச்சது நம்ம ஜாயினிங் டேட் பாருங்க 1st இருந்து 6th ஆகஸ்ட் வரைக்கும் நமக்கு 6 நாள் டைம் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இதுல தேவையான டீடைல் எடுத்து போயிட்டு நீங்க உங்க காலேஜ்ல அட்மிஷன் போட்டுடலாம். சோ இது ரவுண்ட் 1ல. ஒருவேளை இதுல ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு, நீங்க வேணும்னா ஃப்ரீ எக்ஸிட் ஆயிட்டு ரவுண்ட் 2க்கு போலாம். சோ அத ஞாபகத்துல வச்சுங்க. அடுத்தது ரவுண்ட் 2 இது ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா 9th ஆகஸ்ட் ஆரம்பிச்சு 1st செப்டம்பர் வரைக்கும் நடக்கும். இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் பாத்தீங்கன்னா 12 ஆகஸ்ட்ல இருந்து 18 ஆகஸ்ட் வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு என்ன டேட் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 13 ஆகஸ்ட்ல இருந்து 18 ஆகஸ்ட் வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம பண்ணலாம். இதுக்கான ரிசல்ட் பாத்தீங்கன்னா நமக்கு 21 ஆகஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க. சோ உடனே இமீடியட்டா நம்ம ஜாயினிங்க்கு 22 ஆகஸ்ட்ல இருந்து 29 ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சோ நம்ம தேவையான டீடைல் எடுத்து போயிட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அதுல போயிட்டு நீங்க அட்மிஷன் போடலாம். இந்த ரவுண்ட் 2லயும் உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு. வேணும்னா நீங்க ஃப்ரீ எக்ஸிட் ஆகி ரவுண்ட் 3க்கு போலாம். இப்ப ரவுண்ட் 3 இதை மாப் அப் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 3rd செப்டம்பர் ஆரம்பிச்சு 21 செப்டம்பர் வரைக்கும் இந்த ரவுண்ட் 3 நடக்குது. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 3rd செப்டம்பர்ல ஆரம்பிச்சு 8th செப்டம்பர் வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. அடுத்தது சாய்ஸ் ஃபில்லிங் பாத்தீங்கன்னா நமக்கு 3rd செப்டம்பர்ல இருந்து 8th செப்டம்பர் வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். நமக்கு ரிசல்ட் பாத்தீங்கன்னா 11th செப்டம்பர் ரிசல்ட் கொடுத்துறாங்க. உடனே நம்ம 12th செப்டம்பர்ல இருந்து 18th செப்டம்பர் வரைக்கும் ஜாயினிங் பண்ணிக்கலாம். உங்க காலேஜ் என்ன காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இதுலயும் உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு. வேணும்னா போய் நீங்க ரவுண்ட் 4க்கு போலாம். ஆனா இதுல கிடைச்சு நீங்க ஜாயின் பண்ணலன்னா உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. அதை ஞாபகத்துல வச்சுங்க. அடுத்தது ஃபைனலா பாத்தீங்கன்னா நமக்கு ரவுண்ட் 4 இதை ஸ்டே வேகன்சி ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான டேட் பாத்தீங்கன்னா 20 செப்டம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு 3rd அக்டோபர் வரைக்கும் இந்த ரவுண்ட் 4 நடக்கும். இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு நமக்கு டைம் பாத்தீங்கன்னா 22 செப்டம்பர்ல இருந்து 24 செப்டம்பர் வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். சாய்ஸ் ஃபில்லிங் பாத்தீங்கன்னா 22 செப்டம்பர்ல இருந்து 25 செப்டம்பர் வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. அடுத்தது ரிசல்ட் தான் நமக்கு வரப்போகுது. அது பாத்தீங்கன்னா 27 செப்டம்பர் ரிசல்ட் வரும். சோ உடனே நம்ம இமிடியேட்டா ஜாயின் பண்ணலாம். அது டேட் பாத்தீங்கன்னா 27 செப்டம்பர்ல இருந்து 3rd அக்டோபர் வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. சோ இதான் ரவுண்ட் 4 வரைக்கும் 1 2 3 4 4 ரவுண்டுக்கும் உள்ள கம்ப்ளீட் டீடைல்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டவுட் இருந்தா இந்த கான்டாக்ட் டீடைல எங்களை அப்ரோச் பண்ணுங்க. நம்ம பாத்தீங்கன்னா நீட் ரிப்பீட்டட் கோர்ஸ் அண்ட் கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்றோம். அதை பத்தி டவுட் கூறியா இருந்தா எங்களை அப்ரோச் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.